ஐஷு கிளம்பலாமா? மழை தூரல் போட்டுச்சு. அந்த அண்ணனும் கடையை பூட்டிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. ஏன் உங்களுக்கு மழைனா பிடிக்காதா? மழையை பார்த்து ரசிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா மழையில நனையறதெல்லாம் பிடிக்காது. மழையில நனையிறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அந்த மழை துளி நம்ம மேல படும்போது அப்படியே சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எது ஐஸ்கிரீமா? இப்ப ஐஸ்கிரீம் கடை எதுவும் இருக்காதுங்க. நம்ம எதுவா இருந்தாலும் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அட ஏன் சார் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. நான் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன். இப்பவே வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு. ஆனா மழையில குட்டியா ஒரு ஆட்டம் போட்டுட்டு போயிடலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வாங்க போலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கார்ல உட்காருங்க. நான் நனைஞ்சிட்டு வரேன். ஐஷு சொல்றது கேளுங்க. அப்படிலாம் கேட்க முடியாது. வரிசையா வருது. அதான் எனக்கு தெரியுமே. ஐஷு நில்லுங்க, போகாதீங்க ஐஷு. சொல்ல போயிட்டே இருக்கீங்க, நில்லுங்க ஐஷு. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. இப்படி மழையில நனைஞ்சா உடம்புக்கு ஒத்துக்காது. வாங்க போலாம். சார், மழையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீங்களும் நனைஞ்சு ஒரு ஆட்டம் போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஐஷு என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சை உடைய செய். சார், மழை விட்டுருச்சு. சரி. நீங்களும் என்ன விட்டா நல்லா இருக்கும். சாரிங்க. சரி கிளம்பலாமா? பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க. நீங்க எந்திரிச்சு எங்க போயிருந்தீங்க? ஜாக்கிங் போயிருந்தேன். ஓ, அந்த பழக்கம் உண்டா? ஏன் என்ன பார்த்தா தெரியல? தெரியல. சரி கீழே அம்மா காஃபி போட்டிருப்பாங்க, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுங்க? இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு, பொறுமையா இருந்து பேசலாம். அது வந்து எனக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. சரி. ஒரு முக்கியமான ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு. கான்ஸ்டபிள் வர சொல்லி எடுத்துட்டு போக சொன்னேன். ஆனா டிஐஜி என்னையும் வரணும்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே டியூட்டி இருக்கும். ஏங்க கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2-3 நாள் லீவ் போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். லீவ் தான், ஆனா சடனா கால் பண்ணி கூப்பிடுறாங்க. வெளியூர்ல எங்கயாவது இருந்திருந்தா கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அட இவ்வளவுதானா? சரி போயிட்டு வாங்க. என்னங்க இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? இதுல என்னங்க இருக்கு? எப்படியும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் ஹனிமூன் அதுன்னு ஏதாவது பிளான் இருந்திருந்தா உங்களை போக கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அப்படிதான் எதுவும் இல்லையே. நீங்க போயிட்டு வாங்க. அருண், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, தாராளமா போயிட்டு வாங்க. இந்த கல்யாணத்தினால உங்க ஒர்க்ல எந்த தடையும் வரக்கூடாது. தேங்க்ஸுங்க. அப்புறம் லட்சு நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பி குளிக்க வைக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவ கண் முடிச்சதும் அவளே எல்லாமே பண்ணிப்பா. ஆனா நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா மட்டும் போதும். அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட். ஏழுமா போதும் நிறுத்து. அவ என் பொண்ணு எப்படி பாத்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். அதுவும் இல்லாம இந்த வீட்டுல நான் மட்டும் இல்ல, அம்மாவும் இருக்காங்க. அவங்க இவளை நல்லாவே பாத்துப்பாங்க. நீங்க கூட என் மேல உள்ள விருப்பத்தெல்லாம் லட்சுவை ஏத்துக்கிட்டீங்க. வீட்டுல உள்ளவங்களால எப்படி இவளை ஏத்துக்க முடியும்? எனக்கு இவளை இங்க விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அருண். இந்த வீட்டுல உள்ளவங்க லட்சுமி எதுவும் சொல்லிட மாட்டாங்க. நீங்க எதுக்கும் சங்கடப்படாம போயிட்டு வாங்க. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா போக போக இதெல்லாம் பழகிரும். சரிங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே டியூட்டி கிளம்புனா யாராவது ஏதாவது சொல்லிட்டா? எப்பா நான் பார்த்த ஷைலுவா இது? என்ன போல்டு, என்ன பேச்சு! இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? ஏங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஒரு தாலியை கட்டினதும் உடனே நீங்க அப்படியே மாறணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இங்க இருக்கலாம். உங்களுக்கு டியூட்டி கிளம்பணும், டைம் ஆச்சுல, கிளம்புங்க. ஆன்ட்டி ஏதாவது நினைச்சுக்க போறாங்க அருண். கொஞ்சம் கீழே வரைக்கும் வரீங்களா? ஆன்ட்டி கிட்ட எனக்கு பதிலா நீங்களே சொல்லிருங்க. போலீஸாவே இருந்தாலும் மாமியார்னா ஒரு பயம் இருக்கு என்ன? எனக்கு பயம்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு மரியாதை அவ்வளவுதான். இருக்கட்டும். நெத்தியில போட்டெல்லாம் வச்சு அழகா இருக்கீங்க. மேல குங்குமமும் வச்சிருக்கலாம்ல. இல்ல, ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி புரியுது. அட்லீஸ்ட் வீட்ல இருக்கும்போது வச்சு பழகிக்கோங்க. ம். இந்த ஷைலு வாழ்க்கையில எப்படி என்னதான் நடந்திருக்கும்? இந்த அருண் வேற அவளை அளவுக்கு அதிகமா விரும்புறான். திடீர்னு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னா யாராவது இருந்து இது ஏன் குழந்தை ஏன் பொண்டாட்டின்னு பங்கு போட வந்துட்டா என்ன பண்றது? ஒரு பிரச்சனை விட்டா இன்னொரு பிரச்சனை தொடங்கிருது. என்னதான் பண்றதோ தெரியல. அம்மா வாப்பா, இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் எதுவும் வேண்டாமா? ஷைலு டியூட்டி கிளம்புறாங்க. சரிப்பா. அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க, நான் லீவ் தான் கேட்டிருந்தேன், திடீர்னு கூப்பிட்டாங்க. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? சரி எதுவும் சாப்பிட்டுட்டு போறியா? இல்லத்த அதெல்லாம் எதுவும் வேண்டாம், மதியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிங்க அத்தை. லட்சுவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் அருண். சரிம்மா, ரூம்ல என் பொண்ணு தனியா இருப்பா, நான் போறேன். டேய் இரு அவகிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டியா இல்லையா?
நான் தான் சொன்னேன்லம்மா, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்தா என் பதட்டம் உனக்கு புரியுதா இல்லையா? எவனாவது புருஷன் கிருஷன் இருந்து திடீர்னு இதுதான் என் பொண்டாட்டி இதுதான் என் குழந்தைன்னு வந்து நின்னா என்ன பண்ணுவ? அப்படி யாராவது இருந்திருந்தா அவங்க அத சொல்லிருப்பாங்கல்ல. இந்த கல்யாணத்த எதுக்காக பண்ணிருக்க போறாங்க? அவங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற யாரும் இல்லன்னு தெரியும். டேய் அப்புறம் அந்த குழந்தை முடி எப்படிடா வந்துச்சு? அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. சரி ரூம்ல குழந்தை தனியா இருந்தா பயந்துருவா. நான் போய் அவளை பாத்துக்கிறேன். டேய் 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 இவன் இப்படி சொல்லிட்டு போறான். நானும் என்னன்னு கேளுங்கிறேன் கேட்க மாட்டேங்கிறானே. பேசாம நம்மளே வாய் திறந்து கேட்டுருவோமா? கேட்டு அவ மனசு சங்கடப்பட்டுட்டா என்ன பண்றது? என்னம்மா தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? அனிஷ் ஐஷுவை தான் ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கு தான் நம்ம படாத பாடு படணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அருண் சைலு வாழ்க்கையில இப்படி ஒரு பூகம் வந்து வெடிச்சிருக்கு. அந்த குழந்தை யாரோடதா இருக்கும்? அத நினைச்சு அண்ணனே கவலைப்படல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னடா பண்ண சொல்றேன்? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்குதுங்க. என்னால அப்படி எடுத்துக்க முடியல. திடுதிப்புன்னு ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்து அவளோட குழந்தைன்னு சொன்னதும் என் தலையிலேயே ஏதோ இடி இறக்குன மாதிரி இருக்கு. இதனால என்னென்ன பூகமா வெடிக்க போதோ தெரியல. ம் எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். மா எது நடந்தாலும் அதை அண்ணன் ஃபேஸ் பண்ணிக்கும். நீங்களாம் கவலைப்படாதீங்க. இதை நினைச்சு உண்மையாவே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போகுது. நல்ல வேலைடா, அது வேற ஞாபகப்படுத்தினேன். அதை வச்சுதான் இனி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கணும். ரெண்டு பேருக்கும் ஏதாவது நடந்திருக்குமா நடந்திருக்காதா? உங்க பையன் வரான், அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேடம் மச்சான், குட் மார்னிங். குட் மார்னிங்டா. என்ன நாய் காலையில இந்த பக்கம்? சும்மாதான் மச்சான், நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எருமை மா செம்ம டயர்டா இருக்கு. ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரீங்களா? ஏன் மச்சான், கண்ணெல்லாம் வேற செவந்து போயிருக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை போல. ஆமாடா, விடிய முழிச்சுதான் இருந்தோம். அதனாலதான் பயங்கர டயர்டா இருக்கு. ஐஷு கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவங்கதான் கேட்கவே இல்ல. டே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ சொல்லவே வேண்டாம். எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நடத்துடா நடத்து. கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு விடிய முருகா, இப்பதான் என் மனசு குளிர்ந்திருக்கு. உனக்கு காஃபி என்ன? இரு, பாதாம் பாலே போட்டு எடுத்துட்டு வரேன். இப்ப எதுக்கு அம்மா இவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க? ஏன் மச்சான், விடிய வேலை பார்த்திருக்கேன். சரி வந்து உட்காரு. டேய் எருமை, என்ன உளறிக்கிட்டு இருக்க? இனி நாங்க பேசுறதெல்லாம் உனக்கு வளர மாதிரி தான் இருக்கும். என்னாச்சு இவனுக்கு? நட்டு ஈரு கலந்துருச்சோ? இருக்கும். அம்மா டியூட்டிக்கு போயிருக்கால, வரதுக்கு வேற லேட் ஆகும்னு சொல்லிட்டான். அது வரைக்கும் என் செல்லம் சமத்தா இருப்பீங்களாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, அது பண்ணலாம். டிவி பாக்குறீங்களா? அப்படின்னா ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேற என்ன பண்ணலாம்? இங்க தனியா இருக்கறனால எல்லாரையும் மிஸ் பண்றா போல. உங்க அம்மாவுக்கு டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டா, வரதுக்கு லேட் ஆகும். இப்போ வேற ஏதாவது சொல்லு பண்ணலாம். நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட என்ன விளையாடுவீங்க? அதையே நம்மளும் விளையாடலாமா? நீங்க ஓடுங்க, அப்பா உங்களை துரத்துறேன். சரிடா பட்டு, ரெடி ஸ்டார்ட். மா வழி விடுங்க, நாங்க ஓடி பிடிச்சு விளையாடுறோம்ல. ஏண்டா, உனக்கு என்ன இது ஓடி பிடிச்சு விளையாடுற வயசா? எந்த வயசுல விளையாண்டா என்ன? என் பொண்ணு ஆசைப்படுறாள. இத வரேன்டா பட்டு. ஏண்டா, ஷைலு காலையிலேயே ஹாஃப் டே தான் டியூட்டி இருக்குன்னு போனா இன்னும் ஆளை காணோம். இப்ப நம்ம கால் பண்ணா, மினிஸ்டர் பாதுகாப்புக்காக டியூட்டி போட்டிருக்காங்க. இன்னைக்கு நைட் வர லேட் ஆகும்னு சொன்னான். ஏண்டா, இப்பவே அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கான். எப்படி சமாளிக்க போற? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா அவளே டயர்ட் ஆயிருவாமா. அதுக்கப்புறம் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். இப்போ என் நிம்மதியே போச்சு. என்னாச்சு உங்களுக்கு? லட்சுவை இங்க கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நானும் ஷைலு வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம். டேய் குழந்தை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. எனக்கு அவ வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்கன்னு புரியுது. என்ன நடந்திருந்தாலும் அது என் வாழ்க்கையை பாதிக்காது. பயப்படாதீங்க. ஷைலு வாழ்க்கையில என்னை தவிர யாரும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு பயப்படணும்? சரிடா, என்னோட ஆசைலாம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இம்பிட்டு யோசிக்கிறேன். புரியுதுமா, இதை பத்திலாம் பெருசா யோசிக்காதீங்க. வரண்டா செல்லம். சரி நீங்க போங்க, அவ கூப்பிடுறா. சரிடா. என்ன சார், என்ன வேணும்? கேஸ் ஃபைல் எடுத்துட்டு இங்க வர சொல்லிருக்கீங்க. சார், கேஸ் ஃபைல் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு திடீர்னு இங்க கூப்பிட்டுருக்கீங்க. அது வந்து ஷைலு. ஐ எம் சைலஜா. ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடுங்க. ஓகே சைலஜா. இவரோட பையனை 3 பொண்ணுங்க சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அந்த கேஸ்ல இருந்து அந்த 3 பொண்ணுங்களையும் தப்பிக்க விட்டுருக்கீங்க. சார், அது முடிஞ்சு போன விஷயம். அது எதுக்கு இப்ப கிளறீங்க? அதுவும் இல்லாம அந்த 3 பொண்ணுங்களும் இவனை சும்மா ஒண்ணும் அடிக்கல. இவன் அந்த 3 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். நியாயப்படி பார்த்தா இவன் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா அந்த பொண்ணுங்க யாரும் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சார், ஒரு வேலை கொடுக்கலனா நான் அந்த இடத்துல கொடுக்க வச்சிருப்பேன். டேய் கண்ணா, அதை விடுறா. முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்ட? இப்ப எதுக்கு கூப்பிட்டுருக்கியோ அதை மட்டும் சொல்லு.
சார் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா? கேஸ் ஃபைல் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். மத்தபடி வெட்டியா பேசுறதா இருந்தா அதுக்கு நாளையில நான் கிளம்புறேன். அட என்ன சைலஜா மேடம், ஜாயின் பண்ணி 1 இயர் கூட ஆகல, இவ்ளோ ஆட்டிடியூடா? இவ்ளோ ஆட்டிடியூட் இருந்தா ரொம்ப நாள் தாங்க மாட்டீங்க. அப்புறம் நான் டிஐஜி, நான் சொல்ற ஆர்டரை நீங்க ஒபே பண்ணி தான் ஆகணும், தெரியும்ல? ஐ நோ சார், சொல்லுங்க. இது மினிஸ்டரோட பங்களா, உள்ள மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு பந்தோபஸ்துக்கு ஆள் தேவையாம், அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் லீவ்ல இருக்கேன் சார். ஸ்டேஷன்ல 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க, நான் அனுப்பி விடுறேன். அதை பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலி மினிஸ்டருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு, இந்த இடத்துல நீங்க நிக்கிறதா சரியா இருக்கும். சார் பட் 2 டேஸ் நான் லீவ் கேட்டிருக்கேன். ஹையர் ஆஃபீஸியல் ஆர்டர் ஒபே பண்ணணும்னு உங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கலையா? நான் சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சார் நான் தான் சொல்றேன்ல, 2 கான்ஸ்டபிள் அனுப்பி விடுறேன். இட்ஸ் மை ஆர்டர், ப்ளீஸ் ஒபே. அப்புறம் இவங்க 2 பேரும் மினிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உள்ளதா இருப்பாங்க, தேவைப்படும் போது கூப்பிட்டா போங்க. என்ன? ஏதாவது எடுபடி வேலை செய்ய கூப்பிடுவாங்க, போங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் அவங்க வீட்டு சர்வெண்ட் கிடையாது. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் தான் டியூட்டி. நான் என் டியூட்டி பார்க்குறேன், கிளம்புங்க. முடியாதுன்னு ஆட்டிடியூட் காட்டுவீங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு கரெக்டா தான் இருக்கீங்க. அடுத்து என்னோட ஃபோன் கால் வர வரைக்கும் நீங்க இங்கதான் இருந்தாகணும். எஸ் சார். டேய் கண்ணா, சூப்பர்ரா, இவளோட திமிரெல்லாம் இப்படிதான் அடக்கணும். சரி, பி கேர்ஃபுல். என்னதான் பொண்ணா இருந்தாலும் அவ போலீஸ், மேலே இது கை வச்சீங்கன்னா அப்புறம் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சி, அவ திமிர அடக்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா கால் வலிக்கு இங்க நிப்பால, எனக்கு அதுவே போதும், மனசு குழுக்குள்ளுன்னு இருக்கும். சரி நான் வரேன், நைட் ஒரு 8 மணிக்கு கால் பண்றேன், அனுப்பி விட்டுருங்க. சரி கண்ணா. அன்னைக்கு அந்த 3 பொண்ணுங்களுக்காக கேஸ் எடுக்க முடியாதுன்னு எவ்வளவு திமிரா சொன்னேன். உன் திமிர அடக்கிறதுக்காக தான் இந்த தண்டனை. அப்பா, இவகிட்ட எல்லாம் என்னத்த பேசிக்கிட்டேன், வாங்க போலாம். நல்ல கால் வலிக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நின்னா தானா புத்தி வரும். இதுக்கப்புறமாவது ஒழுங்கா நடந்துப்பா. என்னடி அமைதியாவே நிக்கிற? மினிஸ்டரோட ரிலேட்டிவ்னு தெரிஞ்சிருந்தா எங்ககிட்ட பகச்சிருக்க மாட்டல? நீ எவ்வளவு பெரிய கும்பலா இருந்திருந்தாலும் அநியாயம் பண்ணா தட்டி கேட்க தான் செய்வேன். ஏய், டியூட்டில இருக்கிற லேடி போலீஸை பார்த்து ஏய் ஓய்னு சொன்னா இதையே காரணமா வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியும். அவர் என்னோட சீனியர் ஆஃபீஸர், அதனால தான் அவரோட ஆர்டர் கோபே பண்ணிட்டு அமைதியா நிக்கிறேன். என்னோட டியூட்டி என்ன பார்க்க விடுறீங்களா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்களை எதிர்த்து பேசுவ? நீ பாடுறி, இன்னைக்கு ஃபுல்லா இந்த வெயில நின்னா என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. அப்பா, இவகிட்ட என்ன பேச்சு? அடிக்கிற வெயில ஒரு 10 நிமிஷம் நின்னால தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறோம் நம்மள பாத்துடலாம். அடிக்கிற வெயில நிக்க முடியாம கொஞ்ச நேரத்துல இவளே நம்ம கிட்ட வந்து சாரி கேப்பா. ஆமாடா, அதுவும் கரெக்ட் தான், பாத்துடலாம் இவளா நம்மளானு. இதை எப்படி மேல வைக்கிறது? ஐஷு, வாங்க கணேஷ். என்னாச்சுங்க? குருவி கூட்ட கையில வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த குருவி கூடு மேல இருந்து தெரியாம கீழே விழுந்துருச்சு. அங்க பாருங்க, குருவி வேற இதை தேடி சுத்திக்கிட்டே இருக்கு. பாவம் அந்த குருவி இந்த முட்டையும் அடகாக்க நினைச்சிருக்கோம். திரும்பி அதே இடத்துல வச்சுட்டா குருவி ரொம்ப சந்தோஷப்படும்ல. ஏங்க, அதுக்காக மரம் மேல ஏற போறீங்களா? சும்மா அங்க வச்சுட்டு வாங்க. இல்ல சார், கீழே வச்சா பூனை ஏதாவது தூக்கிட்டு போயிரும். பாவம் இதுக்குள்ள இருக்கிற குருவி செத்து போயிரும்ல. நேத்து தட்டுல அம்மா முட்டை வைக்கும் போது அதை முழுசா முழுங்குனீங்க, அப்பா அதுக்குள்ள இருக்கிற கோழி என்ன இருக்குன்னு கவலைப்படவே இல்ல. அதை வேக வச்சு தட்டுல எடுத்துட்டு வரும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்குள்ள இப்ப ஒரு உயிர் இருக்கு. பாருங்க, மேல குருவி பறந்துட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத மேல வைக்கணும், ஏதாவது பண்ணுங்க சார். உங்க வீட்ல ஏணி ஏதாவது இருந்தா எடுத்து போடுங்க, நான் மேல ஏறி வச்சிடுறேன். அட எதுக்குங்க உங்களுக்கு வேண்டாத வேலை? அதை ஓரமா வச்சுட்டு வாங்க. ஏணி மேல ஏறி கீழே கீது விழுந்துட்டீங்கன்னா? சார் உங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா போங்க, நான் இத மேல வச்சுட்டு தான் வருவேன். சரி சரி, அது உங்க இஷ்டம். இன்னைக்கு காலையில பாலாவும் அம்மாவும் சும்மா விளையாட்ட பேசிட்டு இருந்தாங்க, நமக்குள்ள எல்லாம் நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அதையும் மெயின்டைன் பண்ணிருங்க. எல்லாம் நடந்துருச்சுன்னா எதை பத்தி சொல்றீங்க? அதாங்க, கல்யாணம் முடிஞ்சதும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சுலன்னு கேட்பாங்கல்ல, அதுதான். அதான் சார். எது? ஓ, நைட் நம்ம வெளிய போய் சாப்பிட்டுட்டு மழையில ஆட்டம் போட்டோமே, அதுவா? அது இல்லைங்க, இது வேற. வேற என்ன? கல்யாணம் முடிஞ்ச நாள் என்ன நடக்கும்? ஓ, மறுவீடா? ஆனா இன்னும் நம்ம அதான் போகவே இல்லையே. ஏங்க, அதான் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட் நடக்குமே. நைட்டு என்ன நடக்கும்? இவங்க தெரிஞ்சு கேக்குறாங்களா இல்ல தெரியாம கேக்குறாங்களா? சார் உங்களை தான் கேக்குறேன். ஏங்க, அதாங்க ஃபர்ஸ்ட் நைட். ஓ, அதுவா? இது நிஜ கல்யாணம் இல்லைல்ல, அதான் அதை பத்தி நான் திங்க் பண்ணவே இல்லை. வீட்ல அம்மா கேட்டா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. சார். இத சொன்னதுக்கே இப்படி வெக்கப்படுறாங்க. ஏங்க, வெக்கப்பட்டுட்டு கீழே போடாதீங்க. வீட்ல குருவி கூடு கலைஞ்சிருச்சுன்னா வீட்ல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இத மேல வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். சோ என்னங்க பண்ண சொல்றீங்க? எனக்கும் அவ்வளவு ஹைட்லாம் எட்டாது. வீட்ல ஏனியும் இல்ல, சும்மா எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு வாங்க. இந்த பக்கம் பூனை எதுவும் வராது. ஒருவேளை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? மரத்து மேல வச்சுட்டா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது.
ப்ளீஸ் எனக்காக. சரி, இப்ப அதை எப்படி வைக்கிறது? ஹைட் பத்தாதே. நீங்க என்ன தூக்குங்க, நான் மேல வச்சிடுறேன். என்ன? நீங்க என்ன தூக்குனீங்கன்னா நான் இத பொறுமையா மேல வச்சிருவேன். அச்சச்சோ, அதெல்லாம் என்னால முடியாது. முடியாது? முடியவே முடியாது. நான் எப்படி உங்களை தூக்க முடியும்? ப்ளீஸ் எனக்காக. இந்த குருவி கூட கலந்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாரிங்க, என்னால முடியாது. முடியாது? முடியவே முடியாது. ஓ அப்படியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். டேய் அனீஷ், வேண்டாம். அவங்க கண்ணை பார்த்தா நிச்சயமா ஸ்லிப் ஆயிருவேன். முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆறது உனக்கு நல்லது. இப்ப சொல்லுங்க, முடியாது? சாரி ஐஷு, என்னால முடியாது. எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு வாங்க. ஓ அப்படியா? அப்படினா நீங்க சொன்ன மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. இப்ப பாருங்க. அத்தை! என்னாச்சு? இப்ப எதுக்கு அம்மாவை கூப்பிடுறீங்க? நேத்து ராத்திரி உங்க பையனுக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் நடக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு சொல்ல போறேன். என்னங்க பிளாக்மெயில் பண்றீங்க? பின்ன என்னமா உங்களை ரொமான்ஸ் பண்ணவா கூப்பிட்டேன்? இந்த குருவி கூட்ட மேல தூக்கி வைக்கணும்னு ஹெல்ப் தானே கேக்குறேன். அது கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏங்க, அதுக்காக அம்மா கிட்ட சொல்லுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? இல்ல. இப்ப இந்த குருவி கூட மேல வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஒருவேளை முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் அத்தையை கூப்பிடுவேன். அத்தை! ஐஷு, வாயை மூடுங்க. இப்ப என்ன? இத மேல வைக்கணும் அவ்வளவுதானே? இருங்க, ஹெல்ப் பண்றேன். அப்படி வாங்க வலிக்கு. இத முதல்லயே பண்ணிருக்கலாம்ல. ரொம்ப தான் பண்றீங்க, கவனிச்சுக்கிறேன். அப்படியே கவனிச்சிட்டாலும் வாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நான் தீவைந்தால் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானும் என்னாலுமே உயிர் வாங்கிடும் ஓவியம் நீடி. புறப்படும் பெண்ணே, நான் கல்யாணம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதில் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏய், பாத்து மெதுவா. இல்லடா பட்டு, உங்க சித்தி இந்த குருவி கூட மேல வைக்கணும்னு சொன்னாலும் அதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா பட்டு, நான் மேல வச்சிரேன். நீங்க போங்க. ஆமாடி தங்கம், அவங்க மேல வச்சிருவாங்க. நம்ம போய் விளையாடலாம் வாங்க. சரிப்பா. ஏங்க, எவ்வளவு நேரம் தூக்கி வச்சிருந்தேன், இன்னும் நீங்க மேல வைக்கலையா? சார், நான் என்ன பண்றது? நீங்க என் கண்ணை பார்த்துட்டே இருந்தீங்க, நானும் அப்படியே மறந்துட்டேன். நீங்களாவது வைங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. சரி விடுங்க, இப்ப நான் தூக்குறேன், மேல வச்சிருங்க. ஹனீஷ், இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இதுக்கு மேல தூக்கலாம் முடியாது, எட்டி எப்படியாவது வச்சிருங்க. சரி சரி, முடிஞ்சது. சரியான ஆளுங்க நீங்க. பிளாக்மெயில் பண்ணி காரியத்தை சாதிச்சிட்டீங்க. இப்போ சந்தோஷமா? எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட் ஜாஸ்தி. அதான். சரி ஓகே, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க மேடம். ஜீப் எடுங்க, கிளம்பலாம். மேடம், அட்வைஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, அது பெரிய இடம், கை வைக்காதீங்கன்னு. பாருங்க, நாள் ஃபுல்லா உங்களை வேணும்னு நிக்க வச்சிருக்காங்க. நேத்து கல்யாணம், இன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் டியூட்டிக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க வேணா இதை பனிஷ்மெண்ட்டா நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் மினிஸ்டரோட பாதுகாப்புக்கு போயிருந்தேன், அவ்வளவுதான். இது என்னோட டியூட்டி. இருந்தாலும் மேடம், எதுக்கோ அவங்க கிட்ட பார்த்தே இருந்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேனே. சரி, ரொம்ப டயர்டா இருக்கு. முதல்ல ஜீப் எடுங்க, கிளம்பலாம். ஏங்க, இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அம்மா அப்பா ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. மாட்டினா அவ்வளவுதான். உங்க அப்பா இந்நேரம் குடிச்சிட்டு மட்டையா இருப்பாருன்னு நினைச்சேன். என்ன கிண்டலா? சும்மா சும்மா கோச்சுக்காத. நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னாலும் அதான் உண்மை. என்னாச்சு உனக்கு? வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். மூஞ்ச உருனே வச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லு. எல்லாம் எங்க அம்மாவை பத்தின கவலைதான். எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதே நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா சேர்த்து வைக்கிற காசெல்லாம் நல்லா குடிச்சு அடிச்சிடறாரு. பாவம் என் அம்மா ஒரு தலைவலி காய்ச்சல்னு வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூட யோசிக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்து காசு மிச்சம் படிச்சா சேர்த்து வச்சாலும் எங்க அப்பா அதை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறாரு. எதிரில் நிக்கிறது நானும் எங்க அம்மாவனு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்துடுறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் எங்க அம்மா சில சமயம் தூங்குறது கூட இல்ல. சொந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பயப்படுது. என்னடி சொல்ற? உங்க அப்பா உங்ககிட்ட எதுவும்? இல்ல, இன்ன வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாம கண்ணா பின்னான்னு எதையாவது பேசிடுறாரு.
கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு குடிக்கிறத குறைச்சு பாருன்னு பார்த்தா அதிகமாயிட்டே இருக்கு. ரியா, என்னால முடியல சதீஷ். பாவம் அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த வயசுல அப்பாவையும் மாத்தவே முடியாது. என்ன சொன்னாலும் அவர் காதுல வாங்கிக்கவே மாட்டேங்கிறாரு. மாத்த முடியாதுன்னா எதுவும் இல்ல. அதெல்லாம் பேசி வழிக்கு கொண்டு வந்துடலாம். அது எப்படி முடியும்? அவர் தான் எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே. காசு பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த சத்யா கூட எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காரு. அவனை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. எங்க நம்மள பிரிச்சிருவானோன்னு. இங்க பாரு ரியா, உன்னை எந்த சுச்சுவேஷன்லயும் நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. உன் அப்பா தானே, பேசி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு மனசை மாத்திரலாம். நீ இதை பத்திலாம் ரொம்ப போட்டு யோசிக்காத. உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்ல. வேணும்னா இப்பவே சொல்லு, உன் வீட்டுல பேசுறேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி வந்துட முடியாது. என் அம்மா பாவம். என் அப்பா குடிச்சு குடிச்சு நிறைய கடன் ஆக்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் தான் அடைக்கணும். அந்த சத்யா கிட்ட 3 லட்ச ரூபாய் பணமும் வைர நெக்லஸையும் வாங்கியிருக்காரு. அதையும் திருப்பி கொடுக்கணும். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த சத்யா நம்ம வழியில குறுக்க வரமாட்டான். அப்படி வந்தாலும் அவனை நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு தானே, அதை நானே கொடுத்துட்றேன். எனக்காக நீங்க எங்க பண்ணணும்? நானே பாத்துக்கிறேன். உன்னால எப்படி முடியும்? நான் பாத்துக்கிறேன், விடு. இந்த பிரச்சனை எல்லாமே என்னால தானே ஆரம்பிச்சிருக்கு. நானே முடிச்சு வைக்கிறேன். என்ன உங்களாலயா? அந்த சத்யா என் மேல ஆசைப்பட்டுட்டான். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். மத்தபடி இதுக்கு நீங்க காரணமாக முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நானே இதை முடிச்சு வைக்கிறேன். என்னங்க எதுவும் பேசாம அமைதியாவே நிக்கிறீங்க? ஒன்னும் இல்லடா, நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியாரு. இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேடம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். சாரி, ஹாஃப் டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டா வரேன். அட, இதுல என்ன இருக்கு? நீங்க போன இடத்துல சடனா டியூட்டி போட்டாங்க. இட்ஸ் ஓகே, வாங்க. பாப்பா சாப்பிட்டுட்டல்ல? ராக் ஸ்டார் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. அவ ரொம்ப சேட்டை எதுவும் பண்ணலையே. அப்படி எதுவும் பண்ணிட மாட்டா? ஏங்க, குறும்பு பண்ணாத குழந்தைங்க. அதனால ஒன்றும் இல்லை. சரி, நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நீங்க எடுத்து வைக்க போறீங்களா? அம்மா தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மாத்திரை போட்டனால தூக்கம் வந்துச்சுன்னு போயிட்டாங்க. சரி வாங்க, சாப்பிடலாம். ஓ சாரி. எத்தனை தடவை சாரி கேட்பீங்க? போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். இது வந்துடுறேன். நீங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். உங்களுக்கும் டயர்டா இருந்தா போய் தூங்குங்க. நானே எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வெயிட் பண்றேன். ம். செம பசிங்க. இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் உட்காந்து பொறுமையா சாப்பிடலாம்ல. இப்ப டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு போற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். எங்கங்க பொறுமை? இவ்வளோ ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டீங்க? அவ்வளோ பசியா? ஆமாங்க, இங்க இருந்து கிளம்புனதுல இருந்து எதுவுமே சாப்பிடல. மார்னிங் இருந்து எதுவுமே சாப்பிடலையா? அப்படி என்னங்க டியூட்டி? பாதுகாப்புக்கு போயிருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்கல்ல. டைம்லாம் இருந்துச்சுங்க. ஆனா நான் ஒரு ஆளா நின்னுட்டு இருந்தேனா, அனுப்பி விடுறதுக்கு வேற ஆள் இல்ல. அப்படி என்னங்க டியூட்டிக்கு போனீங்க? மினிஸ்ட்ரிக்கு ஏதோ கொலை மிரட்டல் வந்திருக்கான். அதனால பாதுகாப்புக்கு என்ன போட்டிருந்தாங்க. இப்படி சாப்பிடாம நாள் முழுக்க நின்னா உங்க ஹெல்த் கண்டிஷன் என்ன ஆகுறது? அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டா டியூட்டி பார்க்க முடியுமா? சரி, நல்லா சாப்பிட்டுட்டேன். நான் போய் தூங்குறேன். எனக்கு டயர்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்கல்ல? நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ரூமுக்கு போங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன். நீங்க வந்ததுமே சொல்லியிருந்தா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம்ல. நீங்க வந்ததும் கேட்கலையே. சாரிங்க, ரொம்ப டென்ஷனா இருந்துச்சா? வயிறு பசி வேற, உடம்பு வேற பயங்கர டயர்ட். அதான். நீங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் கம்பெனி கொடுக்குறேன். காலையில இருந்து டியூட்டி பார்த்துட்டு டயர்ல வந்திருக்கேன். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். யார் அது? லட்சு உங்களை தொந்தரவு எதுவும் பண்ணலையே? அப்பப்போ உங்களை தேடி கொஞ்ச நேரம் அழுதான். ஆனா நான் பேசி சமாதானப்படுத்திட்டேன். சரி தூங்கலாமா? நீங்க தூங்குங்க. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஏது? கால் வலிக்குதா? கால் வலிச்சுட்டே இருந்தா எனக்கு தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது. அவ்வளவுதானே, இருங்க